வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது பாண்டிச்சேரி கோர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. இந்த பாண்டிச்சேரி நோட்டிஃபிகேஷனுக்கு நமக்கு வந்து எக்ஸாம் டேட் அப்படின்றது தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் டைம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான், சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நிறைய பேர் வந்து சிலபஸே பார்க்குறதில்ல, என்ன டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியறதில்ல. பட் இருந்தாலும் நானும் தேர்வுக்கு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மந்தமே, அதாவது டாப்பிக்கில் சிலபஸ்லேயே இல்லாத விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முழுக்க நீங்கள் வந்து சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணும் எது படித்தாலும். ஸோ உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எல்லா டாப்பிக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம சிலபஸில் இருக்கிறது ஒரு விதமாக இருக்கும், பட் நம்ம படிக்கிறது வேறு விதமாக படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதே போல் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு. அதாவது பாண்டிச்சேரி தேர்வு மட்டும் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தேர்வுகளுக்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு மாதிரியான சிலபஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த தேர்வு அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுப்போம். இப்போ ஓஏனா ஓஏக்கு தனியாக மெட்டீரியல் இருக்குது, அடுத்து வாட்ச்மேன்னா அதுக்கு தனியாக இருக்குது, எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் அப்படின்னா அதுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்குது, இப்போ டிரைவர்னால் அதுக்கு தனியான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து தனித்தனி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல் தான். ஸோ இந்த மெட்டீரியல் போக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச்லேயும் ஆட் பண்ணிடும். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு அப்படின்றதும் போட்டு பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு மெட்டீரியல் ரெண்டுமே சேர்த்து பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 500 தான் மெட்டீரியல் மட்டும் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சா, எக்ஸாம்ஸ் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.